வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்துல, அதாவது சித்திரை மாசம் 31 அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்தது 2026 வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 17 நாட்கள் குரு பகவான் அதாவது மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்படி பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமா இருக்க போகுதா அல்லது பாதகமா இருக்க போகுதான்றதை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, ரிஷப ராசியில குரு பகவான் என்னைக்கு உட்கார்ந்தாலும் நட்பாதான் உட்காருவாரு. இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்க்கும்போது ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானும் இன்னைக்கு இந்த குரு பகவானும் பாத்தீங்கன்னா நட்பு கிரகமா இருக்கிறதுனால இன்னைக்கு ரிஷப ராசியில குரு நட்பாதான் இப்ப உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த குரு பெயர்ச்சி 70% கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு. இது யாராலையுமே மறுக்க முடியாது. இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது உங்களுக்கு ஜென்ம குருவா கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமா உட்கார்ந்து உங்களை படாத பாடுபடுத்திட்டாரு. இந்த குரு பயிற்சி 2024 வருடத்துல மே மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு உங்க வீட்டுல உட்கார்ந்தாரு குரு. அப்ப 2024 மே மாசத்துல இருந்து 2025 மே மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்ததுனால நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சின்றது கிட்டத்தட்ட 70 இல்ல 80% பேத்துக்கு வளர்ச்சி ஒண்ணு கொடுக்கல. உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்கல, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்கல, படிப்புக்கு தகுந்த வேலையை கொடுக்கல, வாழ்வாதாரத்துக்கு தகுந்த ஒரு நிம்மதியை கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரிஷபராசிக்காரங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, மதுரை மேல இருக்கக்கூடிய பூனை மாதிரி இந்த ஒரு வருஷமா வெளியில சொல்ல முடியாத ஒரு நிலைமையில கண்டிப்பா அவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருந்துகிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய மே மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்து குடும்ப குருவா போறதுனால மே மாசம் 14ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா 100% உங்களுக்கு வளர்ச்சி கொடுப்பாருங்க. சரிங்களா? ஏன்னா இதுல மிஞ்சி போனா, அதாவது நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு 10%, ஒரு மிஞ்சி போனா ஒரு 20% பேரு தான் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. மீண்டும் 80% பேருக்கு பாத்தீங்கன்னா திருமண தடை, புத்திர பாக்கியத்துல குறை, நிம்மதியில்லாத வாழ்க்கை, பணம் பற்றாக்குறை, எதை கொண்டு எதை சார்ந்து நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்பம். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஜென்ம குரு. ஜென்மத்தில் வந்த குரு செருப்பு அடிச்சாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால ஜென்ம குரு என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஒரு வருஷமா உங்களுக்கு வேதனைகளும் சோதனைகளும் தான் கொடுத்தார தவிர நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு கொடுக்கல. சரிங்களா? அப்படி வரும்போது இந்த ரிஷப ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாகம், 3ஆம் பாகம், 4ஆம் பாகம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரம், அதாவது ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாகம், 2ஆம் பாகம். அப்ப இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த 9 பாதங்களும் அடங்கிய ஒரு ராசி தான் இந்த ரிஷப ராசி. அப்ப இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு, அதாவது உங்க ராசிக்கு 8வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான். 8வது வீடு அப்படின்னா ஆயுள் ஸ்தானம், அதாவது தனுசு ராசிக்கும் 11வது வீடு அப்படின்னு சொல்ற மீன ராசிக்கு லாபஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான்.
அப்ப நிறைய ரிஷப ராசிக்காரங்களுக்கு உடல் உபாதிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஹெல்த் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு குரு தான் முதல்ல நல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கே அதிபதி யாருன்னா இந்த குரு தான். அடுத்தது லாபஸ்தானம். ஒவ்வொரு மனிதனும் வாழணும், வளரணும், சாதிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம் நல்லா இருக்கணும். அந்த லாபஸ்தானத்துக்கே அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். அப்ப 8ஆம் இடம் 11ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி இந்த குரு பகவான். அந்த குரு பகவான் கிட்டத்தட்ட ஜென்ம குருவா இருந்து இந்த ஒரு வருடத்துல எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கொடுக்காததுனால அடுத்தது 2025 மே மாசம் 14ஆம் தேதியில இருந்து 2026 வருஷம் 6வது மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு குடும்ப குருவை உட்கார்ந்து நல்லதை பண்ண போறார். ஜென்ம குருவா இருந்து 1ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு போறாரு, குடும்ப குருவா போறாரு. அப்போ தனஸ்தானத்துக்கு, குடும்பஸ்தானத்துக்கு, கல்வி ஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் படிப்பு இல்லாம, படிச்ச படிப்புக்கு உண்டான பலன் இல்லாம, என்ன படிச்சாலும் மைண்ட்ல உட்காராம ஒரு குழப்பத்துல ஒரு டென்ஷன்லயே இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த 25 to 26 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்க போறாரு. முதல்ல ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயமா, ஏன்னா உங்களுக்கு கல்வி ஸ்தானத்துக்கு குரு போறாரு, கல்விக்கு அதிபதிக்கு உண்டான வீட்டுக்கே போறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல படிப்பு இருக்குது. இதுக்கு மேல நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நீங்க எடுத்த முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி ஆகும். அடுத்தது தனஸ்தானத்துக்கு தனக்காரகன் குரு பகவானே போறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும், 2வது வாழ்வாதாரத்துல வளர்ச்சி இல்லாம இருந்திருந்தாலும், வேலை செய்துட்டு அந்த வேலையில வருமானம் இல்லாம இருந்திருந்தாலும், இல்ல விவசாயத்தை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு வருமானம் இல்லாம இருந்தவங்களுக்கு நிச்சயமா இந்த தனக்காரகன் தனஸ்தானத்துல போய் உட்காரக்கூடிய காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு 4 காசு லாபத்தை பார்க்கலாம். இந்த 2025 to 2026 கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே குடும்பஸ்தானத்துல போய் குரு பகவான் உட்காரும் போது குடும்பத்துல ஏற்பட்ட அந்த சங்கடங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு, தாய் தந்தைக்குள்ளார இருந்த குழப்பம், சொந்த பந்தத்துக்குள்ளார இருந்த அந்த பண கஷ்டத்தினால வந்த விரோதங்கள், தொழில் ரீதியா ஏற்பட்ட அந்த பிரச்சனை, இது எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு மே மாசம் 14ஆம் தேதிக்கு மேல குரு உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல போய் உட்காரும் போது நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு 1ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு போற குரு பகவான் குடும்ப குருவா போய் கிட்டத்தட்ட 70% உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு. இதுல எந்த காலத்துக்கு கொண்டும் மாற்றம் கிடையாது. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதாவது தன லாபம் வரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். தன லாபம் அதாவது பணங்கள் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். அதனால தன லாபம் உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா சேரும். சரிங்களா? இது இல்லாம பாத்தீங்கன்னா விவேகத்துடன் நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த நினைச்ச இலக்கு நீங்க அடையலாம். அதாவது ஜோசியர் நமக்கு நல்ல நேரம் இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு படுத்து வீட்டுல தூங்கிட்டு இருந்தா நம்மளால வாழ முடியாது, நம்மளால வளர முடியாது. சரிங்களா? விவேகத்துடன் கண்டிப்பா நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களை திருவனையாக்கும், கண்டிப்பா உங்களுக்கு வளர்ச்சி பாதைக்கு கூட்டிட்டு போகும். சரிங்களா? இது இல்லாம பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை, ஒரு கல்யாணம் பண்ணோம்னா குரு பார்வை இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப நம்ம ராசிக்கு குரு 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல குரு வந்ததான் நமக்கு குரு பார்வை வருது. அப்பதான் நம்மளால கல்யாணம் பண்ண முடியும். இப்ப இதுக்கு முன்னாடி கட்ட ரிஷப ராசிக்காரங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருந்தாலோ இல்ல பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாலோ வரம் அமையலிங்க, பார்த்த இடம் அவங்களுக்கு தான் நல்லது நடந்தது தவிர எங்களுக்கு நல்லது நடக்கல அப்படின்னு சொன்ன இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்ப குரு பகவான் ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடம் அதாவது குரு பார்வையா போய் உட்காரும் போது பொறுத்து மட்டும் இருந்தா போதும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் கங்கண யோகம் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? திருமணம் கண்டிப்பா தடையா இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண யோகம் ஏற்படும், வாழ்வாதாரத்துல வளர்ச்சிகள் ஏற்படும், தொழில ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் கண்டிப்பா சரியாகும், கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட கண்டிப்பா உங்களுக்கு சரியாகும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்வாதாரம்
இந்த 2025 டு 2026 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போகுது. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது எந்த மாதிரியான பலன்களை வாரி வழங்க இருக்கு அப்படின்றத நம்ம மேலோட்ட கருத்துக்களா பார்க்க இருக்கிறோம். அதுல இந்த குரு பயிற்சி அப்படின்றது வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் பயிற்சி அடைவார். இந்த ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எது மாதிரியான அமைப்புகளை தரப்போகுதுன்றதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பயிற்சி பலன்களை ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய அமைப்புன்னு பார்க்கும்போது வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2025 மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலுமே இந்த குரு பயிற்சியானது மிதுன ராசியிலிருந்து அருள்பாலிக்க போறார் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அப்ப இந்த அமைப்புகளானது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த ஒரு வருட காலகட்டத்தில் ஜென்மத்தில் குரு பகவான் இருந்த காலகட்டங்கள் எப்பொழுதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருட காலகட்டங்கள் ஜென்ம ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மைண்ட் டார்ச்சர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும், ப்ரெஷர் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீதையை பிரிந்த ராமன் போல வனவாசம் செல்லணும்னு விதிங்க. அப்படின்னா அதோட கருத்துக்கள் என்னங்க, கணவன்மனை உறவுகள் பிரிகிறத சொல்ல விரும்பல, ஒரு ஒற்றுமையான இணக்கமான சூழல்கள் இல்லாமல் அடுத்தடுத்து என்ன வேலைன்ற மாதிரி அறிகுறியா இருக்கக்கூடிய காலகட்டங்களா கடந்த ஒரு வருட காலகட்டங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். கணவன்மனை உறவுகளையும் ஒரு மன கருத்துகளும் கருத்து வேற்றுமைகளும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்குன்று விதிங்க. அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு வருடத்தை காட்டிலும் இந்த ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளானது 100க்கு 95% ஆனது உங்களோட ஜாதகத்தின் வலிமையின் காரணமாக ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சிகளை எட்ட போறீங்க அப்படின்னு விதிங்க. அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைய போறார். அப்ப எப்பொழுதுமே ராசிக்கு 2ஆம் இடமானது தனம், வாக்கு, குடும்பம், கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்ப தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு முனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது, இந்த மாதிரியான அமைப்புகள் உருவாகும். முக்கியமாக மிதுன ராசியில இந்த குரு பகவான் இருக்கனால மிதுனத்தின் அதிபதி புதன் பகவான், புதனோட காரகத்துவத்தை எல்லாமே இந்த குரு பகவான் ஆக்டிவேட் பண்ணுவாருங்க. அப்போ இந்த குரு பகவானோட புதன் பகவானோட வேலைகள் என்னன்னா பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, இந்த வீடு காலிமனை அதாவது ப்ரொமோட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய நிலங்களை வாங்கி கட்டி கொடுக்கக்கூடிய நபர்களோட வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் அபரிவிதமான வளர்ச்சியை எட்ட போறீங்க அப்படின்றீங்க. கடந்த ஒரு வருட காலமா எந்த விதத்திலையும் வளர்ச்சிகள் இல்லையே அப்படின்னு ஏங்கி இருந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடு மனை வாசல்னாலையும் வண்டி வாகனத்தினாலையும் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னாலையும் அதே போல பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறையில பணிபுரிய நபர்களுக்கு பேரும் புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. இது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசியின் அதிபதி புதன் பகவான், புதனோட காரகத்தை எல்லாமே ஆசிரியர் தொழில், பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறை, சினிமா துறை, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறை, இது எல்லாமே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த வருட காலகட்டத்தில் இருக்கு. அதுல குறிப்பா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இதுக்கான வளர்ச்சிகள் எட்டக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்துட்டு இருக்குன்றீங்க. இதுல நான் 3 விதமா பலன்களை பிரிச்சு உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஒரு வருட காலகட்டத்தை காட்டிலும் 3 இதாக பிரிச்சு கொடுத்தோம்னா தெளிவா இருக்கும். ஏன்னா ஒரு கிரகமானது ஒரே நட்சத்திர சாரத்தில் இருக்க போவது கிடையாது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதுக்கு தகுந்த பலன்களை வாரி வழங்கும். அப்ப அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி காலகட்டம் வரலுமே ரிஷபராசிலிருந்து மிதுன ராசியில தான் இந்த குரு பகவான் இருக்க போறார். அதாவது ஒரு 5 மாதம் 4 நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசியிலிருந்து இந்த குரு பகவான் பயணிக்க போறார். அந்த காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு தீர்வும், பொருளாதார அபிவிருத்தியும், குடும்பத்தில் ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய காலகட்டமும், முக்கியமாக குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேரு அபிவிருத்தி பெறக்கூடிய காலகட்டமும், நம் நினைச்ச காரியத்தை சாதனை பண்ணக்கூடிய காலகட்டமாக உருவாகும். சொந்த பந்தத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சியை மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. அப்போ அந்த நேர காலகட்டங்கள் ஒரு 5 மாதம் 4 நாட்கள் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியின் மூலியமாக ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து திரும்ப கடகராசிக்கு பயிற்சி அடைய ஆரம்பிப்பார். அப்போ மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு எப்போ பயிற்சி அடைகிறார்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலகட்டம்னு எடுத்துங்களேன். அப்போ அந்த 1.5 மாத காலகட்டமானது அதிசாரமா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா கடகராசிக்கு பயிற்சி அடைவார். அப்போ கடகராசியில குரு பகவானின் காரகத்துவம் என்னன்னா உச்சபலம் பெறக்கூடிய அமைப்பு தான் அப்படின்றீங்க. எப்பொழுதுமே ஒரு கிரகம் உச்சபலம் அடைந்ததுன்னா அதோட வளர்ச்சிகளானது அதிகரிக்க போகுது அப்படின்றீங்க, உயர்வு பெற போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ குருவின் அமைப்புகளை கொடுக்கக்கூடியது எல்லாமே மஞ்சள் வண்ணத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் ஒரு மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். ஆமாம், மஞ்சள் வண்ணத்தில் இருக்கக்கூடிய இது அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா
அதாவது மஞ்சள் வியாபாரம், மஞ்சள் விளைச்சல் இந்த வருடமானது பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக அந்த அக்டோபர்ல இருந்து டிசம்பர் மாத காலகட்டத்தில் மஞ்சள் விளைச்சி அதிகரிக்கும். அதனால மஞ்சளின் விலையானது குறையறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்போ குரு பகவான் அப்படின்னாவே, குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறார் அப்படின்னா குருவை குறிக்கக்கூடிய பொண்ணானது பார்த்தீங்கன்னா கோல்டுங்க. அப்போ இந்த வருட காலகட்டத்தில் தங்கத்தின் விலையானது குறைய போகுது. அதுவும் குறிப்பாக அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டத்தில் குறையறக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அந்த நேரத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் பொன்பொருள் நகை ஆடம்பர சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் மட்டும் கிடையாது, அனைத்து ராசிக்காரர்களுக்கும் அந்த காலகட்டத்தில் நகை வாங்குவதற்கான ஒரு உகந்த காலகட்டம் வரும். குறைந்த, அதாவது இப்போ உச்சத்தில் தொட்டுட்டு இருக்குங்களா தங்கத்தின் விலை, இதானது மிக குறைவான விலையை நோக்கி எட்டக்கூடிய காலகட்டங்கள் அந்த 1.5 மாதத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் நகை வாங்குவதற்கு ஒரு இப்பயே திட்டமிட்டு வச்சுங்க, அதுக்கான சேவிங்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி வச்சுங்க. அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5க்குள்ளார உங்களுக்கு நகையானது, அதாவது தங்கத்தின் விலையானது குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கலாம். அந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குருமார்கள், அதாவது தெய்வத்துக்கு பணி செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் பார்த்தீங்க, அதாவது அந்தணர்கள் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ அந்தணர்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம், அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், அவங்களுக்கு கௌரவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படலாம். அப்போ குருமார்கள் எல்லாருமே உயர்ந்த ஒரு எண்ணத்தை நோக்கி போகும். ஆன்மீகங்களானது தலை தோங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. தெய்வ நம்பிக்கையானது ஒரு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த 1.5 மாத காலத்தில் ஏற்படும்ன்றீங்க. அதன் பின்னர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் திரும்பவும் அதிசாரத்தில் போன இந்த குரு பகவான் திரும்ப பின்னோக்கி வக்ரத்தில் வந்து மிதுன ராசிலேயே வீற்றிருக்க போறார். அப்ப அந்த நேர காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, இதுக்கு முன்பாக முதல் 5 மாதத்தில் நடக்காத ஒரு சில விஷயங்களை இந்த நேர காலங்களில் விட்டகுர தொட்டகுரன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்ப 2ஆம் இடத்திலிருந்து அருள்பாலித்து கொடுக்க வேண்டிய அனைத்தையும் இந்த குரு பகவான் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து பார்வையின் பலனாக, அதோட பார்வைகள் எங்கெல்லாம் படுதோ அது சார்ந்த காரகத்துவத்துல வலிமை பெற போறீங்க அப்படின்றீங்க. அப்ப அந்த நேர காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் சமசப்தமா பார்வைகள் ஏற்படுங்க. அப்ப 8ஆம் இடமானது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவுகள், 8ஆம் இடம் நட்டம், அவமானம், விரயத்தையும் சொல்லக்கூடிய இடம் அப்படின்ற சொல்லலாம். அப்ப இந்த 8ஆம் இடத்தை வந்து சொந்த வீடா இருக்கனால அது ஆட்சிக்கான அமைப்பு அப்படின்றது விதிங்க. அப்ப ஆட்சிக்கான அமைப்பு அப்படின்னாக்கா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட போகுது அப்படின்ற சொல்லலாம். அப்ப இந்த குரு பகவான் எதிலிருந்து இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்க போறாருனாக்கா மண், மனை, பொன், அதே போல பார்த்தீங்கன்னாக்கா வியாபார சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு வளர்ச்சியை செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களை வளர்ச்சி அடைய போறாங்கன்றீங்க. அப்ப அந்த நேர காலகட்டத்தில் பத்திரப்பதிவுத்துறை, எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரிகளுக்கு கௌரவிக்கப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பத்திரப்பதிவுத்துறைக்கு தனி மதிப்பு உண்டு. அப்போ அது இன்னும் கொஞ்சம் உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அந்த நேரத்தில் உருவாகும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுனால ரிஷபராசி என்பவர்களுக்கு வராத பணங்கள், அதாவது குறிப்பாக குறித்து வேணால் எடுத்து வச்சுக்கோங்க, வருகின்ற டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளார யார்கிட்டயா பணங்கள் கொடுத்து வட்டியும் கொடுக்கல முதலும் கொடுக்கல, கொடுப்பாரா கொடுக்க மாட்டார்னு ஏங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ இந்த வட்டி முதலும் கொடுத்துக்கின்ற மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அடுத்தது இந்த குருவின் பார்வையானது உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு கிடைக்கனால அரசு உத்தியோகத்துக்காக ஏங்கி காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அந்த நேர காலங்களில் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சொந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அடுத்தது உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் மூலியமா வளர்ச்சியும் தொழில் லாபங்களும் பொருளாதார அபிவிருத்தியும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். அப்போ இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பண வரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த வருடத்தில் நகைகள், தங்க நகைகள் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். மஞ்சள் வண்ணத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த வருட காலகட்டத்தில் ஒரு ஏற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி. அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி. ரிஷபராசி கர்மமே கண்ணாயினா இருப்பாருங்க. ரிஷபராசிக்காரவங்க கர்மமே கண்ணா இருக்கக்கூடிய நேரம் தாங்க உங்களுக்கு. உங்களுடைய இந்த ஆண்டு 11/5/2024 வரைக்கும் இந்த குரு பயிற்சி உங்க வீட்டில இருந்து தான், ரிஷபத்துல இருந்து தான் இப்ப மிதனத்தை போயிருக்காரு. இதுவரையும் உங்க வீட்டுல இருந்திருக்காரு. ஆனா என்ன கொடுத்திருக்காரு? ஐயா, சுவாமி, கடவுளே, ஆண்டவரே, எதையுமே செய்யலையா? அப்படித்தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மைதான், என்னைக்குமே இருக்கிற இடத்துக்கு பவர் கிடையாது. குருவை பொறுத்தவரை பார்க்கறதுக்கு தான் பவர், பார்க்கறதுக்கு தான் வலிமை. அப்ப 5, 7, 9 இதுவரையும் பார்த்துருந்தாரு. உங்க வீட்டை பார்க்கல, ஆனா உங்களுடைய ப்ரிடிக்ஷன்ல
இப்போதைக்கு இந்த 2025 இருக்கக்கூடிய குரு பயிற்சி இதுவரையும் உங்க வீட்டுல இருந்து நல்லா ஸ்டாண்ட் பண்ணி நல்லா இருந்தாரு. இப்ப 2க்கு போயிட்டார். அப்போ உங்க ராசிக்கு இப்ப 2க்கு போயிட்டாரு. அப்ப ராசிக்கு 2க்கு போகும்போது என்னென்ன கொடுப்பாரு? 2னாலே என்ன அர்த்தம்? அனைத்து செல்வமும் பெறுவது. 2னால என்ன அர்த்தம்? எல்லா காலங்களிலும் எல்லா செல்வமும் பெறுவது. 2னால என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்தை நடத்துவது, ஒரு பொருளாதாரத்தை நடத்துவது, ஈட்டுவது. ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுவது, குடும்பத்தை நடத்துவது. எங்கெங்கு என்னென்ன கஷ்டம் கணவன் மனைவி உறவோட இருப்பதுதான் 2. அதான் 2. இல்லறம் என்பது 2. இரு கண்கள் 2. 2க்கு இதேன்னு நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கங்க. உங்க ராசிக்கு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஏன்னா உங்க ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அப்ப 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது மிதுன வீட்டுல இருக்காரு. இன்னும் முதல்ல மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் கவனமாக இருக்காங்க. 11 9 6 வரை இருந்துக்குங்க. அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக 10 8 8 திருவாதிரைங்கிறது நிச்சயமா அவருடைய சுயசாரம் திருவாதிரை. அப்ப அவருடைய 9 6 திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய இருந்து எடுத்துக்கோங்க. அது 8 8 8 வரையும் திருவாதிரைங்கிறது அவர் ராகுசாரம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ராகுசாரத்துல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குரு எல்லாத்துக்கும் பொதுவானவர், அதனால பயப்பட வேண்டியதில்லை. ரைட்டுங்களா? அடுத்து 8 8 25 5 2026 வரையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவருடைய சாரத்துல வர்றாரு, சுயசாரத்துல வர்றாரு. முதல்ல செவ்வாய் சாரம், அப்புறம் திருவாதிரை சாரம், செவ்வாய் சாரம், ராகு சாரம், குரு சாரம், அப்புறம் கடகத்திலையும் குரு, புனர்பூச 4ஆம் பாகம். இந்த சாரம் தான் பேசும். இந்த சாரமா இருக்கும்போது அந்த டேட்டை உங்களுக்கு நான் கடைசியில தெளிவா எல்லாத்துக்கும் பொதுவா சொல்லிடுறேன். அதை நீங்க 12 ராசிக்கு அந்த தேதியை சொல்லிடுறேன். அதை நீங்க குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. இப்ப எல்லாத்துக்கும் சொன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால கண்டிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுக்கு வேண்டிய தொழிலை ஏற்கனவே உங்க ரிஷபராசிக்கு சனி 80%, ராகு கேது 70%, குரு பயிற்சியும் 80%. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிக சிறப்பாக இருக்கும், மிக அற்புதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ரிஷபராசி உங்களுக்கு வேண்டிய தொழில், உங்களுக்கு வேண்டிய டெக்ஸ்டைல்ஸ், துணிமணிகள், ஸ்நாக்ஸு, எங்கெங்கே ஸ்வீட்டு, எங்கெங்கே பேக்கரி, நடனம், நாட்டியம், பாட்டு, அனைத்து விதமான எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பொருள், அனைத்து விதமான பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருள், இதெல்லாம் நிர்வாகம் புதுசாக நீங்க எடுத்துக்கங்க. ஒன்று சொல்லி கேட்டுக்கங்க. எல்லா வகையிலையும் சிறப்பா இருப்பீங்க, எல்லா வகையிலும் சிறப்பா இருப்பீங்க. ஒன்னை தவிர உங்க ஜாதகத்துல சிம்ம லக்கணம் சூரிய திசை சுக்கிர புத்தியா இருக்கக்கூடாது. உங்க ஜாதகத்துல கடக லக்கணம் சுக்கிர திசையில சூரிய புத்தி இருக்கக்கூடாது. இது மட்டும் இல்லாம நீங்க பார்த்துக்கிட்டு புதிய புதிய நிறுவனத்தை நீங்க செய்தால் மிக அற்புதமான பலன் உங்களுக்கு இந்த ஆண்டு. ஏற்கனவே பாலோட தேனும் பாலும் கலந்து வருவதோட திகட்டாத தெல்லமதோடு இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. மேற்கொண்ட சொன்ன என்னென்ன தொழிலோ அதை மட்டும் நீங்க செஞ்சுக்கோங்க, அதை மட்டும் செஞ்சுக்கோங்க. ஒன்றும் பயப்படவே வேண்டாம். ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது கும்பகோணம் அருகில் உள்ள சக்கரபாணி, அருள் தரும் சக்கரபாணி கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த சக்கரபாணி கோவில்ல இன்னைக்கும் பாருங்க, சக்கரபாணி அதாவது சூரியனுடைய கதிர்களை தாங்க முடியாம சூரியனுக்கே அருள் கொடுத்தவர் சக்கரபாணி. சூரியனுடைய கதிர்களையே இறக்கம் கொடுத்தவர், சூரியனுடைய கதிர்களை தாக்கத்தை குறைத்தவர். அவருக்கு அப்படி தாக்கத்தை குறைத்தவர். அங்க என்ன பூ சிறப்பு தெரியுங்களா? வில்வ மாலையை வச்சுதான் சக்கரபாணிக்கு வழிபடுறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. சக்கரத்தாளர் வைணத்துக்குரியவர் இறைவன். அவருக்கு எந்த பூ மலர்றாங்க? வில்வ மாலையைத்தான் தொடுக்கிறாங்க, துளசி மாலையை தொடுக்கவில்லை. அப்ப எவ்வளவு பரவாயில்ல இருப்பார், எப்படிப்பட்ட அங்கே அவர் பவரா இருப்பாரு. ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ரிஷபராசிங்கிறது நிச்சயமாக சுக்கிரனுக்குரிய இடம். அப்ப ரிஷபராசி சுக்கிரனுக்குரிய இடமா இருக்கும்போது அப்போ வைணவ சம்பந்தப்பட்ட தெய்வங்களை நம்ம வழிபட போறோம். அதுல சிறப்பாக வழிபட இருப்பது கண்டிப்பாக கும்பகோணம் சக்கரபாணி கோவில். இதை மறந்துடாங்க. வெளிநாடு கண்ணை மூடிட்டு போங்க, பாஸ்போர்ட் விடுங்க, வெளிநாட்டுக்கு போங்க, எல்லா விதமான கிரீன் கார்டு வாங்கலாம்,
கிரீன் கார்டு வாங்கலாம், ப்ரொமோஷன் வாங்கலாம், வெளி உலகம் போகலாம், வெளிநாடு போகலாம், எல்லாமே பண்ணலாம். சார், நேயர்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்க ஜாதகத்துல குரு எங்க இருக்காரு, உங்க ஜாதகத்துல எந்த சாரத்துல இருக்காரு, அட்டமாதிபதி சாரமா, கேந்திராதிபதி சாரமா, திரிகோணாதிபதி சாரமா, இதெல்லாம் கவனிச்சு பார்த்துக்கிட்டு மேற்கண்ட சக்கரபாணி எம்பெருமான நல்ல வழிபாடு பண்ணுங்க. சிறப்பாக அமையும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. உங்களுக்கு கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகஷம் 1, 2 பாதங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியில பிறந்த அன்பர்களுக்கு இதுவரை உங்கள் ராசியிலே இருந்த குரு பகவான், ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். பொதுவாக குரு பகவான் இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் 2ஆம் இடம் செல்வது மிகவும் சிறப்பானது. குரு எப்பொழுதுமே சுபகிரகம் தான். கோச்சார குரு எப்பொழுதுமே சுபகிரகம். உங்கள் ஜாதகத்திற்கு குரு அசுபராக இருந்தாலும் கோச்சார கிரகம் எப்பொழுதுமே சுபகிரகம். அந்த குருபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆகவே குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். இதுவரை இருந்த உங்கள் ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருபான் இருப்பதனால் திடீர் தனவரவும் உங்களுக்கு காத்திருக்கிறது. எந்த தொழில் நீங்கள் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலை நல்ல விருத்தியும் நல்ல முன்னேற்றம் நல்ல லாபத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. தொழில் விஸ்தரிப்பு செய்வதற்கு மிக மிக ஏற்ற காலமாக இந்த குரு பயிற்சி காலம் இருக்கிறது. 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் போது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு, அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு, பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ கண்டிப்பாக திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். அதற்கான முயற்சிகள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். உங்கள் வாக்குஸ்தானம் மிக மிக நன்றாக இருக்கிறது. மேலும் இந்த குரு பகவானுடைய பயிற்சியின் மூலமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். அதுவும் குருபலம் மிக மிக அருமையாக இருக்கக்கூடிய நேரம் என்று பார்த்தால் 14/5/2025 முதல் 18/10/2025 வரை. அடுத்த 2வது குருபலமாக 5/12/2025 முதல் 1/6/2026 வரை 2 காலத்திலே உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கிறது. இந்த குருபலத்திலே கண்டிப்பாக திருமணமாகாத ரிஷபராசியில பிறந்தவர்கள் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நல்ல வரன், அற்புதமான வரன் கிடைத்து வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம் கிடைக்கும். குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கம் இந்த வருஷம் கிடைக்கும். மேலும் 2ஆம் இடத்துல குருபான் இருப்பது நல்ல நேரத்திலே, மிக மிக நல்ல நேரத்தில் குழந்தைகள் பிறக்கக்கூடியது என்பது உறுதி. அடுத்து தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல தனலாபம் கிடைக்கும். இதுவரை உங்களுடைய பணம் வெளியில் கொடுத்து வராமல் இருந்தால் அந்த பணமெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. விரைவில் நீங்கள் செல்வந்தர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். 2ஆம் இடத்துல குருவான் என்பது நல்ல சேலரி ஹைக், அதாவது வருமானத்தில் நல்ல அதிகப்படியான முன்னேற்றம் இருக்கிறது. மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாகவே நிச்சயமாக இந்த வருடம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைத்து அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மேலும் தொழிலாதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே, அதாவது ஜலராசியிலே இருந்து குருபான் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஆகவே குருபான் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனாலும் அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ஜலராசியில் இருப்பதனாலும் வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கும் கண்டிப்பாக வெளிநாட்டு வேலைகள் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து விவசாயிகள், நீங்கள் எதை நீங்கள் பயிரிட்டாலும், எந்த பயிரை பயிரிட்டாலும் நல்ல மகசூல் நல்ல லாபம் பெற முடியும். நல்ல விலை உங்களுடைய பொருட்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக அடுத்து மேலும் விவசாயிகள் நிலங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த ரிஷபராசியில பிறந்த அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் இருக்கிறது. எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கலைஞர்கள் நல்ல படத்தை ரிலீஸ் செய்து நல்ல லாபத்தையே பெறுவார்கள். எந்த கலைஞர்களாக இருந்தாலும் அந்த கலைஞர்களுக்கு வாழ்க்கையில ஒளி வீசக்கூடிய அந்த காலமாக இந்த அடுத்த குரு பயிற்சி வரை, அதாவது வரக்கூடிய மே 14 முதல் 1 வருடம் நன்றாக இருக்கிறது. அடுத்து பெண்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை பெண்களை பொறுத்தவரை இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அதன் மூலமாக உங்களுடைய பெருமைப்படுத்துவார்கள். மேலும் உங்களுடைய கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் தனவரவும் வாய்ப்பு இருக்கிறது. வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் நன்றாக இருக்கிறது. மேலும் புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது.
ஆனால் ரிஷபராசியில பிறந்தவர்கள் 2ஆம் இடத்துல குருவான் இருப்பதனால் பழைய வாகனங்களை வாங்கக்கூடாது, புதிய வாகனங்களை மட்டுமே வாங்க வேண்டும். பழைய வாகனங்களை வாங்கினால் மீண்டும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே புதிய வாகனங்களை மட்டுமே வாங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 2ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் இந்த குரு பேச்சின் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்திருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகி அந்த தோஷங்களுக்கு பரிகாரம் கிடைத்து நல்ல ஆயுளையும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். தொழில்துறையை விருத்தி செய்வீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த தொழில்துறையை விருத்தி செய்து நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி. திடீர் பணவரவும் வாய்ப்பு இருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். ரிஷபராசியில பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக 90% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மேலும் இந்த ரிஷபராசியில பிறந்தவர்கள் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக 2ஆம் இடத்தில் குருபான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை தொழிற்சாலத்திலே பார்வையிடுகிறார். அந்த தொழில்துறையிலே நல்ல வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக, மேலும் தொழில்துறையில இதுவரை உங்களுக்கு கோர்ட் கேஸ் என்று ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குல வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவசியம் ஒரு முறை வியாழக்கிழமை என்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானுக்கு ஒரு பாக்கெட் மஞ்சள் வாங்கி கொடுங்கள் அல்லது சந்தனம் வாங்கி கொடுங்கள். அங்க தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வாங்கி கொடுங்கள். அங்கே பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வாருங்கள். நிச்சயமாக இந்த குரு பேச்சு உங்களுக்கு நல்ல யோகத்தை பெறக்கூடிய கொடுக்கக்கூடிய குரு பேச்சியாக இருந்து நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி.